நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிற விஷயம் எல்லாத்துக்குமே ரொம்பவும் தேவையான ஒன்று. பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை எதற்கு அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டால் உடனே சொல்கிறது வாழ்க்கை நல்லபடியாக அமையணும், ரொம்ப சந்தோஷமாக அமையணும், எந்த துன்பமும் வந்துடக்கூடாது, அப்படி வந்தாலும் அதை கடவுள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற சில காரணங்களை நம்ம அடுக்கிக்கிட்டே போவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு தான் நம்ம கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையான கடவுள் நம்பிக்கை அதுதானா, அதற்காகத்தான் கடவுள் நம்பிக்கையா அப்படின்ட்டுலாம் பல கேள்விகள் எழுப்பப்படுது இல்லைங்களா? உங்களோட அந்த பார்வைக்கே நான் அந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறத விட்டுறேன். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் எப்படியெல்லாம் வைக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கட்டாயம் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டு உண்மையான பக்தியோடு எந்திரிக்கிறார் அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். எப்போவுமே அவங்க வாயிலிருந்து அந்த கடவுளோட நாமம் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு கேட்டகரி. சில பேர் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. எந்திரிச்சா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, மனசுக்குள்ளே கடவுள் இருப்பார். எப்பயாச்சும் அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த கடவுளோட மந்திரத்தை சொல்லிப்பாங்க, அவங்க ஒரு கேட்டகரி. அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்போவுமே நினைக்க மாட்டாங்க, கஷ்டம் வந்தாலும் நினைக்க மாட்டாங்க, இன்பம் வந்தாலும் நினைக்க மாட்டாங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எதை பற்றி நினைக்காம, அவங்க ஒரு கேட்டகரி. சில பேர் தனக்கு கஷ்டம் வந்தால் மட்டும்தான் நினைப்பாங்க. அது ஒரு சந்தோஷமாக ஆடி பாடிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் கடவுளுங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாது உங்களுக்கு. ஆனால் ஒரு இடத்துல அடி விழுந்துருச்சுன்னா நீ எல்லாம் என்ன சாமி எனக்கு இப்படி பண்ணுறியே அப்படிங்கிற அந்த கேள்வியை சடார்னு உதிர்த்துருவாங்க. அப்போ அந்த இடத்துல கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் கடவுள் நம்பிக்கையா, நாம் கடவுள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடவுள் நம்மக்கிட்ட என் மேலே நீ நம்பிக்கை வேணும் யார்கிட்டையும் சொல்ல, என்னை கையெடுத்து வணங்கு அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லலை, உன் வேலையை நீ ஒழுங்காக செய்ய அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கார். உனக்காக விதிக்கப்பட்ட கர்மத்தை சரியாக நடைமுறைப்படுத்துகிறாயா, சரியாக செய்கிறாயா அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது. அதையும் தாண்டி கடவுள் மீது நம்பிக்கை அப்படிங்கிறதோ கடவுள் மீது பற்று அப்படிங்கிறதோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ஒருத்தர் செய்கிற நல்லதாகட்டும் தீமையாகட்டும் அனைத்துமே கர்ம பயன் அப்படின்னு தான் சொல்லப்படுது. எனக்கு இந்த இடத்துல வாழ்ந்தது போதும், எனக்கு அமைதி வேண்டும், எனக்கு இறைவனின் பாதத்தில் ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கடவுள் நம்பிக்கை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். அதை படிப்படியாக உயர்த்திக்கிட்டு கடவுளை கிச்சுன்னு பிடிச்சிக்குவாங்க. சிக்கனை பிடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிச்சுன்னு பிடிச்சிப்பாங்க. எது நடந்தாலும் இறைவா நீ தான் எனக்கு துணை அப்படிங்கிற மாதிரி கிச்சுன்னு பிடிச்சிப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் அந்த இடத்துல உண்மையான பக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படும். உண்மையான பக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஆன்மீகத்தில் முழுமையாக ஈடுபட்டவர்கள், ஆன்மீகத்தில் உள்ள ஆழமான கருத்துக்களை புரிந்து கொண்டவர்கள், உண்மையான ஆன்மீகத்தை கடைபிடிப்பவர்கள். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதிகமாக பேசவே மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கும் போது தான் அவங்களா முன் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் போய் கேட்குறீங்க, உங்கள் வாழ்க்கைக்கான நடைமுறையை கேட்குறீங்க, உங்கள் வாழ்வியலை பற்றி கேட்குறீங்கன்னா அப்போ பேச ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு பணம் பொருள் எதுவுமே ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது. உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு பணம் என்பதோ பொருள் என்பதோ எதுலேயும் ஒரு ஈடுபாடே இருக்காது, எளிமையின் உருவமாக இருப்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா ஆன்மீகவாதியாக இருந்திருப்பார், உண்மையாலுமே எல்லா கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டவராக இருந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் பாட்டி ஆன்மீகவாதியாக இருந்திருப்பாங்க, ஆன்மீகத்தோட ஆழத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பற்றின அருமையே தெரியறது இல்லை. எங்கோ ஒருத்தர் இருக்கார், அவர் நிறைய பேசுகிறார் அப்படிங்கும் போது அதைத்தான் நம்ம எடுத்துப்போம். ஆன்மீகத்தை முதலில் உங்கள் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும், உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அது முறையாக அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் பெறுவதிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அப்படின்னு அவங்களுக்கான மரியாதையை கொடுக்குறீங்க, அவங்கக்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறீங்க போது அவங்க கற்றறிந்த ஆன்மீக நுணுக்கங்கள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கற்றுத்தருவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே பெரியவர்கள் குருவிற்கு சமமானவர்கள், தான் கற்ற அனைத்தையும் தனது சந்ததியினருக்கு சொல்லித்தர வேண்டும் என்று நினைப்பவர்கள். முதல்ல அவங்க கிட்ட இருந்து உபதேசத்தை வாங்கிக்குங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கான குருவை தேடி போகலாம்.
சரி, இந்த பதிவை எதற்காக நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா, ஆன்மீகத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்கிறதுக்காக இங்கே வந்தோம். ஆன்மீகத்தில் எப்படி இருக்கணும்? கடவுளே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதோ, ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, இல்லை ஒவ்வொரு தேவதைகளோட அந்த நாமங்களை சொல்கிறது தான் ஆன்மீகத்தோட உயர்ந்த நிலையா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஆன்மீகம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, அப்படியே உருகணும். நான் சொல்கிறது ஒரு நாமத்தை நீங்கள் சொல்கிறீங்க, நம சிவாயின்னு சொல்லும்போது அதோட உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த அன்போடு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் நாராயணா அப்படின்னு கூப்பிடும்போது அந்த உள்ளார்ந்த அன்போடு நாராயணனை கூப்பிடுங்க. அப்படி உருகிறது அப்படின்னு பேர். ஏங்கிறது, அவரை பார்க்கணும், அவரோட நான் ஐக்கியமாயிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அந்த எண்ணம் தான் உங்களை வலிமைப்படுத்தும். அடுத்து வந்துட்டு எண்ணங்களின் உயர்வு பெற பெற ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்கு நீங்கள் போவீங்க. உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது இறைவனை சரணடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இருக்குதே தவிர மற்ற எந்த இடத்துலையும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. உங்களை முழுசாக சரணடைய செஞ்சுருங்க. எனக்கு எது நடந்தாலும் இறைவா நீ தான் அப்படின்ட்டு இருக்கணும். உதாரணமாக நம்ம சொல்லலாம், ஒரு செடி, அந்த செடியில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கும். அழகாக அந்த செம்பருத்தி பூ பூத்துருக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த பூ மேலே ஒரு ஆசை வரும். அந்த ஆசையில் பார்த்தீங்கன்னா அது காற்றுல மெதுவாக அசைந்தாடுகுது அப்படிங்கும் போது தன்னோட அழகை வந்துட்டு வெளிப்படுத்திக்குது இல்லைங்களா? அதே போல தான் மனிதனாகிய நாமும். நம்ம வந்துட்டு பிறக்கிறோம் அப்படிங்கும் போது பிறந்ததுக்கப்புறம் வளர வளர ரொம்ப அழகாக நம்ம தெரிவோம். அந்த அழகை பார்த்து நம்ம ரொம்ப கர்வம் கொள்வோம். ஆனால் அந்த அழகுக்கு காரணம் அந்த இறைவன் அப்படிங்கிறத யாருமே உணர்றதில்லை. அந்த அழகுங்கிறது வெறும் மாயை அப்படிங்கிறத யாருமே உணர்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரலும் தான் அந்த அழகு அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த செம்பருத்தி பூ காலையில் பூக்குது, அன்னைக்கு சாயந்தரமும் இல்லை, அடுத்த நாள் காலையிலேயே வாடிட்டு அது கீழே விழுகும். இதே போல தான் நம்மளோட இளமையும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான். அதுக்கப்புறம் அந்த இளமை முடிந்து போய் நம்ம வாழ்க்கையும் முடிவடையும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள ஒரு உண்மையான விஷயம். இப்போ நம்ம செம்பருத்தி பூ சொன்ன மாதிரி ஏதாச்சும் பழம் எடுத்துங்க. கொய்யா மரத்துலேயும் வந்துட்டு பூ பூக்கும், மாமரத்துலேயும் பூ பூக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்குமே அது நல்ல தளத்தளன்னு இருக்கும். அது எல்லாம் என்னென்னா ஆசை அப்படிங்கிற மாயையில் விழுந்தது. அது எல்லாமே ரொம்ப நாளைக்கு தளத்தளன்னு இருக்கும். அப்புறம் மகரந்த சேர்க்கை நடைபெறும். அந்த உருவத்தை அடைஞ்சதுக்கப்புறம் காய் கனியாகுது, கனி பழுக்குது, பழுத்ததுக்கப்புறமா ஒருத்தங்கிட்ட கல்லடி வாங்குது, கல்லடி பட்டு கீழே விழுகுது, இல்லை பழுத்து நல்ல முதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறமா கீழே விழுகும். ஆனால் இந்த செம்பருத்தி பூ அப்படி கிடையாது. அழகு, ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே உணர்ந்துருது. அதுக்கப்புறம் இறைவனை நினைத்து வாட ஆரம்பிக்கின்றது. வாடி, இறைவா நான் உன் பாதத்திற்கு வர முடியாமல் போனதே அப்படின்ட்டு. ஏன்னா நல்ல பசுமையான பூக்கள் இறைவனின் பாதத்திற்கு உடனடியாக போயிடும். ஆனால் செடியிலேயே இருக்குது அப்படின்னா அது அந்த கடவுளோட பாதத்தை போய் அடையலையாம். அதனால அது என்ன பண்ணுன்னா நினச்சி உருக ஆரம்பிக்குமா. இறைவா எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்த அப்படின்ட்டு நினச்சி உருக இறைவன் என்ன பண்ணுறாரு, அதோட அழகு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. அப்படிங்கும் போது அந்த செடிக்கு உணர வைக்கிறார், அந்த பூக்கு அதை உணர வைக்கிறார். அதுக்கப்புறமா அந்த செடியிலேருந்து அந்த பூவானது கொஞ்சம் கூட வலி இல்லாமல் கீழே விழுகுங்களாம். என்னன்னா அழகோடு நான் இறைவன் காலடிக்கு நான் போல, ஆனால் இப்போ என்னோட இளமையை இழந்துட்டேன், நான் யாருங்கிறத நான் உணர்ந்துட்டேன். இப்போ என்னோட உயிரானது எனது உடலில் இருந்து பிரியும் போது கொஞ்சம் கூட வழி தெரியாமல் இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு அந்த செம்பருத்தி பூ சொல்லுமா. அதே மாதிரி தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் தனக்கு இருக்கின்ற அந்த அழகையோ அல்லது தன் உருவத்தையோ எண்ணி அந்த கர்வம் கொள்ளாது இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து விட்டு அவனுக்காக உருகி பிரார்த்தனை செய்து அவனை உணர வேண்டும் என்று துடிக்கும் பொழுது அவன் உடம்பெல்லாம் உருகி வாடிய மலர் போல மாறுகின்றான். அப்போது இந்த உடலிலிருந்து பிரிகின்ற உயிரானது வழியில்லாமல் அந்த இறைவனை நினைத்து கொண்டு பிரியுமாம். அதில் தாங்க உண்மையான ஆன்மீகத்தோட தத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. எத்தனை பேர் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? மரணம்னு சொன்னால் எவ்வளோ பயம் நம்மளுக்கு வந்துடுது. ஆனால் அந்த மரணம் என்ற வார்த்தையை மிஞ்சுகின்ற ஒரு தன்மை எதுக்கு இருக்குன்னா ஆன்மீகத்திற்கு இருக்கின்றது. இறைவன் மீது நீங்கள் வைக்கின்ற பக்திக்கு இருக்கின்றது. உன்னோட உயிர் உனக்கு பெருசா இல்லை இறைவன் பாதம் பெருசானா எனக்கு இறைவன் பாதம் தான் பெருசு அப்படின்ட்டு இந்த உடலுக்குள்ளே இருக்க அந்த உயிரை மெருகேற்றி இந்த உடலை உருக்கி அது உருக்கினதுக்கு அப்புறமா என் உயிர் வலி இல்லாமல் அந்த செம்பருத்தி பூ செடியிலிருந்து அந்த காய்ந்து போன அந்த வாடிப்போன மலர்
சாதாரணமாக தொட்டதுமே விழும். அந்த மாதிரி தான் என் உடல்ல இருந்து பிரிகின்ற உயிரானது வழி இல்லாமல் பிரிகின்றதல்லவா, அது இறைவன் கொடுக்கின்ற வரம். அது ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்குத்தான் முற்றிலும் கிட்டும். இல்லைன்னா ரொம்ப சீப்பிட்டு சீரழிஞ்சு என்னன்னே தெரியாமல், வாழ்க்கையை பற்றி ஒன்றும் தெரியாமல் ஓடி ஆடி எல்லா ஆசாபாசங்களுக்கும் கட்டுப்பட்டு எல்லா மாயைக்குள்ளும் வீழ்ந்து விழுகின்ற வாழ்க்கையானது இந்த மாம்பழம் கொய்யாப்பழம் மாதிரி செடி. பூ பூக்கும், 10 நாளைக்கு இருக்கும், மகரந்த சேர்க்கைக்கு அப்புறமா உருமாறும், ஆசை பெருசாக மாறுது இல்லைங்களா. அது மாதிரி தான் அந்த கொய்யா மரத்தில் போகின்ற செடியானது கொய்யா காயாக மாறும், பிஞ்சா மாறும், காயாக மாறும், அப்புறம் கனியாக மாறும். அப்போ உருவத்தில் நிறைய பேர்த்திட்ட கல்லடி வாங்கணும். பறவையெல்லாம் வந்து கொத்திட்டு சில நேரத்தில் வெம்பி போயிடும், சில நேரத்தில் அழுகி போயிடும், சில நேரத்தில் அதுவாக பழுத்து கீழே விழுகும் போது விதையார்ந்து இன்னொரு பிறவி எடுத்து முளைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆட்பட்டு விடுவோம். புரிஞ்சுக்குங்க. இன்னொரு பிறவி உங்களுக்கு வேணுமா? புரிஞ்சுக்கிட்டவங்க புத்திசாலி இந்த விஷயத்தில். அதனால் ஆன்மீகத்தில் செம்பருத்தி பூ மாதிரியோ, ரோஸ் மாதிரியோ, மல்லிகை பூ மாதிரியோ உருகி நீங்கள் இறைவனை வழிபடும் போது அந்த ஒரு நாளில் அல்லது அந்த உடல் வந்துட்டு சோர்வடையும் போது அதற்காக நீங்கள் ஏங்கும் போது, ஆன்மீகத்தில் இறைவனின் பற்றுக்காக பாசத்திற்காக நீங்கள் ஏங்கும் பொழுது அந்த இறைவனாகப்பட்டவர் உங்களுக்கு எந்த வழியையும் கொடுக்காமல் உங்களது உயிரை அவர் பாதத்தில் ஏற்றுக்கொள்கின்றார், அவர் தன்னுடன் ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆன்மீகவாதிக்கு அல்லது ஆன்மீகத்தில் இறங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு முழுக்க தேவைப்படுவது சரணாகதி என்ற ஒரே ஒரு வார்த்தை தான். எது நடந்தாலும் அது ஈசனால் நடத்த பெற்றது, எது நடந்தாலும் அது அந்த நாராயணின் செயல். இந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த தடையும் வந்தால் அப்படியே வந்தால் அது பெருசாக உங்களுக்கு தெரியாது, இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நான் செம்பருத்தி பூ மாதிரி இருக்கணும், மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், அல்லது ரோஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். நான் கொய்யாப்பூ மாதிரி இருக்கணும், நான் மாம்பூ மாதிரி இருக்கணும்லாம் நினச்சிங்க அப்படின்னா படிப்படியாக அடுத்த பிறவியை எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆசாபாசங்களுக்கு உட்பட்டுட்டிங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அடுத்த பிறவியானது நமக்கு உண்டாகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்கள் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்திக்குங்க. ஆன்மீகத்தில் இறங்கி உண்மையான தேடல் ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையோட பொருள் என்னான்னு உங்களுக்கு புரியும். இந்த பதிவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குது அல்லது மாறுபாடு இருக்குது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பகிர்ந்துக்குங்க. அதுக்கான பதிலையும் நான் தர்றதுக்கு தயாராக இருக்கேன். உண்மையான ஆன்மீகத்தில் இறங்கணும்னு நினச்சிட்டோம்னா சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களையும் வந்து கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்கள். நன்றி. நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.